சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் பயிற்சி சுற்று போட்டியானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் பயிற்சி சுற்று போட்டிகளை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். தெற்காசியாவில் முதல் முறையாக நடத்தப்படும் இரவு நேர ஃபார்முலா 4 சாலை பந்தயம் இதுவாகும். ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட் தெற்காசியாவிலேயே மிக நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ஆகும். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் பயிற்சி சுற்று போட்டிகள் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம். வணக்கம் மீனா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. ஜெனிஃபர், பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடவடிக்கைகளுக்கு பிறகு சென்னையில் தீவுத்திடலில் ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் சர்க்கியூட் இரவு நேர கார் பந்தயம் என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கின்றது. தற்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து பயிற்சி சுற்று என்பது தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பொறுத்தவரை 3.5 கிலோமீட்டர் என ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இதனை ஆய்வு செய்த FIA அதிகாரிகள் முழுவதுமாக 3.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு போட்டி நடைபெற இருப்பதாக அறிவித்திருக்கின்றனர். அதன்படி பார்க்கும் பொழுது 3.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு தீவுத்திடலை சுற்றி இந்த இரவு நேர கார் பந்தயம் என்பது நடைபெற இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இதற்காக பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள், மின் விளக்குகள் மிக கூடுதலாக அமைப்பது, 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்படுவது என பல்வேறு ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கையாக முழுவதுமாக முடிந்திருக்கின்ற நிலையில் அனைத்தையும் ஆய்வு செய்த பிறகு FIA அதிகாரிகளின் அதிகாரப்பூர்வ சான்றிதழுக்கு பிறகு தற்பொழுது போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து பயிற்சி சுற்று போட்டி என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. வீரர்கள் முறையாக போட்டிக்கு முன்னதாக பயிற்சி சுற்றில் ஈடுபட்டு அதற்கு பிறகு தகுதி சுற்று, அதனைத் தொடர்ந்து பிரதான சுற்று போட்டி என்பது நடத்தப்படும். அந்த வகையில் தற்பொழுது பயிற்சி சுற்று என்பது இன்று நடைபெறுகின்றது. ஏற்கனவே இன்று நடைபெறும் என்று குறிப்பிட்டிருந்த தகுதி சுற்று என்பது காலதாமதத்தின் காரணமாக நாளை தகுதி சுற்று மற்றும் பிரதான சுற்று இறுதி சுற்று போட்டிகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தற்பொழுது பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் என்பது அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மீனா.